ஷேர்சாடி குற்றமற்றவர் என அறிவிப்பு, தண்டனை ரத்து. பாலியல் தொழிலில் மகளை கட்டாயப்படுத்தினார், தாய் மீது குற்றச்சாட்டு. சுங்கை புலோ மற்றும் புக்கெட் பருந்தோங் கஞ்சா விநியோக கும்பல் முறியடிப்பு, 3 கைது. நண்பர் குளிக்கும் போது வீடியோ பதிவு, வீட்டு தோழருக்கு அபராதம். பிளாஸ்டிக் கொள்கலனில் பூனைக்குட்டி, சிங்கப்பூர் விலங்குகள் வதை தடுப்பு சங்கம் எச்சரிக்கை. இளைஞர் மற்றும் விளையாட்டுத் துறையின் முன்னாள் அமைச்சரான ஷேர்சாடி ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று அனைத்து ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டார். டத்தோ அஹ்மத் ஜைடி இப்ராஹிம் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஷேர்சாடிக்கின் மேல்முறையீட்டை அனுமதித்து அவரது தண்டனை 7 ஆண்டு சிறை தண்டனை, 10 மில்லியன் ரிங்கெட் அபராதம் மற்றும் 2 பிரம்படிகளை ரத்து செய்தது. மேல்முறையீட்டின் இதர அமர்வு நீதிபதிகளாக டத்தோ அஸ்மான் அப்துல்லா மற்றும் டத்தோ நூரின் படருடேன் ஆகியோரும் இருந்தனர். அப்போதைய பிரிபூமி பெர்சாத்தோ மலேசியா கட்சியின் அர்மாடா எனப்படும் இளைஞர் பிரிவு தலைவராக இருந்த ஷேர்சாடி பெர்சாத்து துணை பொருளாளர் ரஃபிக் ஹக்கீம் ரதாலியுடன் உடந்தையாக அந்த அமைப்பின் நிதியில் 1 மில்லியன் ரிங்கெட் சம்பந்தப்பட்ட நிதியை நம்பிக்கை மோசடி செய்ததாக கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி குற்றம் சாட்டப்பட்டார். கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் ஷேர்சாடி மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தேவையான ஆதாரங்கள் மற்றும் சட்டக்கூறுகளை முறையாக மதிப்பீடு செய்ய தவறியதால் உயர் நீதிமன்றம் தவறு செய்ததாக மேல்முறையீட்டு நீதிபதி டத்தோ நூரின் படருடேன் தெரிவித்தார். ஒருவரிடம் பணத்தை எடுக்க சொல்வது, அறிவுறுத்துவது அல்லது கட்டளையிடுவது போன்ற செயல் பணத்தை அகற்றுவதாக கருத முடியாது. பணத்தை திரும்ப பெறும் செயல் குற்றத்தின் உடல் ரீதியான செயலை ஆக்டர்ஸ் ரியோஸ் பூர்த்தி செய்யாது என்று அவர் கூறினார். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my ஷேர்சாடி ஷேக் அப்துல் ரஹ்மானை அனைத்து ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவித்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து அரசு தரப்பு கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும். மேலும் ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் தம்மிடம் தெரிவித்திருப்பதாக MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி இன்று கூறினார். இது நீதிமன்ற முடிவாக இருப்பதால் அரசு தரப்பு கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் என தம்மிடம் கூறியிருப்பதாக MACC தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பதற்கு முன் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை அரசு தரப்பு ஆராயும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் டத்தோவான் ஷஹருடேன் வான் லடீன் தெரிவித்தார். சுங்கை புலோ மற்றும் புக்கெட் பருந்தோங்கில் 3 ஆடவர்களை கைது செய்ததன் மூலம் கஞ்சா போதைப் பொருளை விநியோகித்து வந்த கும்பலை போலீசார் முறியடித்தனர். 28 முதல் 42 வயதுடைய அந்த சந்தேக பேர்வழிகள் சுங்கை புலோ மற்றும் உலுஸ்லாங்கோர் வட்டாரத்தில் போதைப் பொருளை தீவிரமாக விநியோகித்து வந்ததாக சுங்கை புலோ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது ஹபீஸ் முகமது நூர் தெரிவித்தார். அந்த 3 ஆடவர்களில் ஒருவர் சுங்கை புலோ கம்போங் பாரு சுபாங்கில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் மூலம் இதர 2 நபர்கள் புக்கிட் பருந்தோங்கில் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு 30,000 ரிங்கெட் முதல் 40,000 ரிங்கெட் வரை இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது. அண்டை நாட்டில் குரியர் நிறுவனத்தின் மூலமாக இக்கும்பல் போதைப் பொருளை பெற்று வந்ததாகவும் அவை கில்லான் பள்ளத்தாக்கு பகுதிகளுக்கான சந்தைகளில் விநியோகிக்கப்படுவதற்காக பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 3 நபர்களும் இம்மாதம் 26ஆம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளதோடு 1952ஆம் ஆண்டின் அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஹாய் மக்களே, ஏயான் பிக் க்ளுவாங் ஜோருக்கு வரோம். GM இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25ல இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டோ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள் ஏயான் பிக் க்ளுவாங் ஜோர்ல.
பாலியல் உறவு, உடல் ரீதியான பாலியல் வன்கொடுமை மற்றும் தனது மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக 13 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட பின்னர் பள்ளிகேட் முன்னாள் முதல்வருக்கு இன்று கொலத்திரங்கானு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 107 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. குற்றஞ்சாட்டப்பட்ட 60 வயதுடைய ரொஸ்லி அப்துல் ரஹ்மான் தன் மீதான குற்றச்சாட்டில் நியாயமான சந்தேகத்தை எழுப்ப தவறியதை தொடர்ந்து அவருக்கு இந்த தண்டனை விதிப்பதாக நீதிபதி முகமது ஜுல் ஜக்கியுடீன் ஜுல்கிஃப்லி தீர்ப்பளித்தார். சம்பவம் நடந்தபோது 16 வயது மற்றும் 8 மாத பிள்ளையாக இருந்த பாதிக்கப்பட்ட மாணவியுடன் பாலியல் உறவு கொண்டதாக ரொஸ்லி மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அனைத்து குற்றங்களும் 2020 ஆண்டு நவம்பர் மற்றும் 2021 ஆண்டு நவம்பர் மாதத்திற்கிடையே கொலத்திரங்கானு மாவட்டத்திலும் மாராங்கை சுற்றியும் நடந்துள்ளன. தண்டனை சட்டத்தின் 376 பிரிவு 2F இன் கீழ் 5 குற்றச்சாட்டுகளையும், சிறார்களுக்கு எதிரான 2017 ஆண்டின் பாலியல் குற்றங்கள் சட்டம் 14வது A பிரிவின் கீழ் 4 குற்றச்சாட்டுகளையும், இந்த குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டவர் தண்டனை சட்டத்தின் பிரிவு 376 2F இன் கீழ் 5 குற்றச்சாட்டுகளையும், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டம் SOCA 2017 இன் பிரிவு 14A இன் கீழ் 4 குற்றச்சாட்டுகளையும் எதிர்நோக்கியிருந்தார். 2017 ஆண்டின் சிறார் குற்றத்தின் பிரிவு 11(1)A இன் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும், பிரிவு 14A 14C மற்றும் 14D இன் கீழ் குற்றத்திற்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் நீதிமன்றம் விதித்தது. பிரிவு 376 2F இன் கீழ் ஒவ்வொரு குற்றத்திற்கும் ரோஸ்லிக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அனைத்து சிறை தண்டனைகளும் இன்று முதல் அமலுக்கு வந்த போதிலும் ஏக காலத்தில் தண்டனை நிறைவேற்றப்படுவதால் அவர் 15 ஆண்டுகள் மட்டுமே சிறை தண்டனையை அனுபவிப்பார். மேல்முறையீடு முடிவு தெரியும் வரை குற்றம் சாட்டப்பட்டவரின் தண்டனையை நிறுத்தி வைக்கவும், ஜாமீனை 40,000 ரிங்கெட் அதிகரிக்கவும் நீதிமன்றம் அனுமதித்தது. இடைநிலை பள்ளி முன்னாள் ஆசிரியர் ஒருவர் பணியில் இருந்தபோது 192 நாட்கள் பள்ளிக்கு வராமல் இருந்ததால் கிரத்தியுத்தி எனப்படும் அவரது பணிக்கோடையில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட சுமார் 58,000 ரிங்கெட்டை அரசாங்கம் அவருக்கு திருப்பி தர வேண்டும். அரசாங்கத்தின் இறுதி மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்து புத்ராஜிகா மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஏகமனதாக அத்தீர்ப்பை வழங்கியது. ஜேம்ஸ் அருள் செல்வம் எனும் அவ்வாசிரியர் பொது சேவை ஊழியர்களின் நடத்தை மற்றும் ஒழுக்கம் தொடர்பான விதிமுறைகளின் கீழ் தவறேதும் இழைக்கவில்லை. எனவே அருள் செல்வத்திற்கு சாதகமாக இதற்கு முன் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததில் தவறில்லை என நீதிபதி சுப்பாங்லியான் தலைமையிலான 3 பேர் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்தது. தவிர குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க பிரதிவாதிக்கு காரணம் கோரும் கடிதம் வழங்கப்படவில்லை என்பதால் செலவு தொகையாக 10,000 ரிங்கெட்டை அரசாங்கம் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. ஸ்லாங்கோர் சிமிஞ்சேவில் உள்ள SM அங்கு உசேன் பள்ளியில் கடைசியாக பணியாற்றிய 64 வயதான அருள் செல்வத்திற்கு மருத்துவ கோளாறு இருப்பது கண்டறியப்பட்டு அவரது உடல்நலக்குறைவு காரணமாக ஒரு பிரத்யேக சூழ்நிலையாக அவர் வகைப்படுத்தப்பட்டார். இந்நிலையில் 2017 ஆண்டின் தொடக்கத்தில் அவருக்கு வாரத்தில் 2 அல்லது 3 நாட்களுக்கு 6 பாட நேரங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டன. அதாவது அந்த நாளில் மட்டுமே அவர் பள்ளியில் இருக்க வேண்டியிருந்தது. பின்னர் அருள் செல்வம் 2018 ஆண்டின் பிற்பகுதியில் விருப்ப அடிப்படையில் ஓய்வு பெற முடிவு செய்தார். இருப்பினும் பள்ளியின் புதிய முதல்வர் அருள் செல்வம் 192 நாட்கள் பள்ளிக்கு வரவில்லை என்று கூறி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கைகளை தொடங்கினார். அரசாங்கம் பின்னர் கல்வி அமைச்சு மூலம் அருள் செல்வம் பள்ளிக்கு வராத நாட்களுக்கு அவரது பணிக்கோடையில் இருந்து 58,004 ரிங்கெட் 90 சேனை பிடித்தம் செய்தது. இதை எதிர்த்து வழக்கு தொடுத்த அருள் செல்வம் பள்ளிக்கு வராத நாட்கள் என கூறப்பட்ட காலகட்டத்தில் தாம் உண்மையில் பள்ளிக்கு வந்ததாகவும் ஆனால் பஞ்ச் கார்டு அடிக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். செஷன்ஸ் நீதிமன்றம் அவரது வழக்கை தள்ளுபடி செய்த நிலையில் பின்னர் உயர்நீதிமன்றம் அம்மனுவை ஏற்றுக்கொண்டு பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை அரசாங்கம் திருப்பித் தர உத்தரவிட்டது. பாலியல் தொழிலில் கட்டாயமாக ஈடுபடுவதற்காக தனது மகளை கடத்தியதாக தனித்து வாழும் தாய் ஒருவர் மீது இப்போ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 44 வயதான அப்பெண் கடந்த ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதிக்கும் இவ்வாண்டு ஜூன் 7ஆம் தேதிக்கும் இடையே சித்தியாவான் தமான் சென்தோசா 2இல் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். பாலியல் தொழிலாளியாக வேலை செய்ய கட்டாயப்படுத்தி தனது 21 வயது மகளை சுரண்டுவதற்காக அவர் கடத்தியதாக கூறப்படுகிறது.
2007 ஆண்டின் ஆள் கடத்தல் தடுப்பு மற்றும் குடியேறிகள் கடத்தல் தடுப்பு சட்டத்தின் 12வது பிரிவின் கீழ் கொண்டுவரப்பட்ட இக்குற்றச்சாட்டு அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படுவதை உள்ளடக்கியுள்ளது. மேலும் இதே சட்டத்தின் 14வது பிரிவின் கீழ் வேலையில்லாத அந்த பெண் மீது மற்றொரு குற்றச்சாட்டும் கொண்டுவரப்பட்டது. வயது குறைந்த தனது மகளை பாலியல் தொழில் நடவடிக்கைக்காக கடத்தியதாகவும் 2022 ஆண்டுக்கும் 2023 ஆண்டு செப்டம்பர் 3 தேதிக்கும் இடையே இக்குற்றத்தை புரிந்ததாகவும் அப்பெண் மீது குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி அசீசா அஹ்மத் முன்னிலையில் கொண்டுவரப்பட்ட 2 குற்றச்சாட்டையும் வேலையில்லாத அப்பெண் மறுத்தார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க. சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சூபாங் ஜயா. கெட் ரெடி 2 இருந்து 6 ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சூபாங் ஜயா ஸ்லாங் வரல 100 விதமான ஃபுட் இருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம். லட்சக்கணக்கான சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோம் டெக்கோ, டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். Get ready for mega shopping expo. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. கடந்த வெள்ளிக்கிழமை குளியலறையில் மறைத்து வைக்கப்பட்ட கேமராவை பயன்படுத்தி தனது வீட்டு தோழர் குளிப்பதை காணொலியில் பதிவு செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஆடவர் ஒருவருக்கு இன்று நீதிமன்றம் 3300 ரிங்கேட் அபராதம் விதித்துள்ளது. பாதிக்கப்பட்ட அந்நபர் குளியலறையில் கேமரா சாதனம் மறைவாக இருப்பதை கண்டு கொண்டதுடன் தனது வீட்டு நண்பரின் மேல் சந்தேகம் கொண்டு அவரது மடிக்கணினியை பரிசோதித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர் தன்னுடைய குளிக்கும் காணொளிகளை சந்தேக நபரின் மடிக்கணினியில் கண்டதுடன் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி போலீஸ் புகார் கொடுத்துள்ளார். இந்நிலையில் 30 வயதான முகமது ஃபாமி அக்மல் ஜக்காரியா நீதிமன்றம் தனக்கு விதித்த அபராதத்தை முழுமையாக செலுத்தியுள்ளார். உடனிருக்கும் நண்பரின் அடக்கத்தை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் செயல்பட்ட அந்த ஆடவனின் செயல் அருவருக்கத்தக்க ஒன்று எனவும் இன்றைய இளைஞர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகின்றது. கடந்த திங்களன்று துவாஸில் உள்ள உணவகம் ஒன்றில் பூனைக்குட்டியை பிளாஸ்டிக் கொள்கலனில் அடைத்து வைத்த காணொளி வைரலானதை தொடர்ந்து அக்குற்றம் புரிந்த ஆடவனுக்கு சிங்கப்பூர் விலங்குகள் வதை தடுப்பு சங்கம் SPCA கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சக ஊழியரின் புகாரை தொடர்ந்து SPCA தனது அதிரடி பரிசோதனையை மேற்கொண்ட நிலையில் கோள்கலனில் அடைக்கப்பட்டிருந்த பூனை விடுவிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட ஆடவருக்கு கடும் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து விலங்குகள் வதை தொடர்பான எந்த ஒரு வழக்குகளையும் அதிகாரிகளிடம் புகார் அளிக்க பொதுமக்கள் தயங்க வேண்டாம் என்று SPCA வலியுறுத்தியுள்ளது. சிங்கப்பூரின் விலங்குகள் மற்றும் பறவைகள் சட்டத்தின் கீழ் விலங்கு துன்புறுத்தலுக்கு 18 மாதங்கள் வரை சிறை தண்டனையும் 15,000 சிங்கப்பூர் டாலர் வரை அபராதம் விதிக்கப்படும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.